செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அஸ்மிதா விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற்றன. இதில் பங்கேற்ற தேனி மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்களின் கருத்துகள், சர்வதேச மகளிர் தினம் குறித்து எமது சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் மத்திய இளையோர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்ற அஸ்மிதா திட்டத்தின் கீழ் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இத்திட்டம் தங்கள் வலிமையையும் திறமையையும் வெளிக்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். இதில் கலந்து கொண்ட பெண்கள், என் பேர் சாந்தி, தேனி மாவட்டம் லட்சுமபுரத்திலிருந்து வந்திருக்கேன். சர்வதேச மகளிர் தின விழாவில் மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ள அஸ்மிதா என்ற விளையாட்டு மேம்பாட்டு திட்டத்தில் ஓட்டப்பந்தயமா தேனி மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. அதுல நாங்க ஒரு 46 வயதை கடந்தவங்க எல்லாமே கலந்துக்கிட்டோம். அது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுத்தது, மேல் நல்ல ஒரு உற்சாகத்தையும் கொடுத்தது. இந்த திட்டத்தின் மூலம் அடுத்தடுத்து விளையாட்டு பணிகளை மேற்கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளை புதுப்பிக்கக்காக, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காக இந்த மாதிரி விளையாட்டு திட்டங்கள் அனைவரும் கலந்துக்கணும். இந்த சர்வதேச மகளிர் தின மேம்பாட்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, கிவ் டு கெயின் அப்படின்றது. அதாவது நம்ம உடம்பையும் ஆரோக்கியத்தையும் நல்ல மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக தான் அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம். ஓட்ட பந்தயத்தில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்திலிருந்து நர்மதா மணிவண்ணன். அஸ்மிதா திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்தின் மூலியமா ஓட்டப்பந்தயம் நடத்தினாங்க. அதுல நாங்க கலந்துகிட்டோம், சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகள் நடத்துனது பெண்களுக்கு நல்ல விழிப்புணர்வாகவும் ஒரு உற்சாகத்தையும் தருது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி மகளிர் முன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கலந்துக்கணும். திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற பெண்கள் கூறியதாவது, என் பேர் SP கௌஷிகி. நான் இன்னைக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். அஸ்மிதா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேக்காக இங்க அத்லெட்டிக்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் 200ல கோல்ட் அண்ட் 100ல சில்வர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். பிரதமர் மோடிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உமன்ஸ் பிரேவ் அண்ட் போல்டா இருக்கிறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. மைசெல் சுப்ரஜா சத்ரியா. அஸ்மிதா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அத்லெட்டிக் மீட்ல நாங்கள் தக் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணோம். நான் மோடிஜிக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உமன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேவாக எல்லா சுச்சுவேஷன்லையும் ஹேண்டில் பண்ணுறதுக்காக அத்லெட்டிக் மீட் அது கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரைம் மினிஸ்டர் மோடி. சர்வதேச மகளிர் தினம் குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், எத்தனை போராட்டங்கள் மற்றும் சிக்கல்கள் வந்தாலும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் இருந்தால் அனைத்து தடைகளையும் மீறி சாதனை படைக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டியவர் பலர். அவர்களின் வரிசையில் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த தற்காப்பு கலை பயிற்றுனர் செந்தமிழ் செல்வி எவ்வித ஆதரவும் இன்றி தனித்து நின்று தன் 3 பிள்ளைகளை பலரும் பாராட்டும் வண்ணம் தைரியமாக வளர்த்ததுடன் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு கலைகளை பயிற்றுவித்து சாதனை படைத்து வருகிறார். எத்தகைய இடர்வரினும் முடங்காமல் எதிர்கொண்டு போராட வேண்டும் என தற்காப்பு கலை பயிற்றுனர் செந்தமிழ் செல்வி தெரிவிக்கிறார். நான் என்னோட பாப்பாவை தான் நான் கராத்தே கிளாஸ் சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சது. அதுக்கப்புறம் நானும் கற்றுக்கினேன். நானும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். 28 வயசுலேருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். என் 3 பிள்ளைங்கள நான் தான் காப்பாற்றணுன்ற ஒரு கட்டாயத்தில் நான் இந்த கலையை எடுத்தேன். இந்த கலையினால் நான் பெரிய நல்ல லெவலுக்கு வந்திருக்கேன். இதுவரை ஒரு 10,000 பெண் பிள்ளைங்களுக்கு நான் கராத்தே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும், நல்ல போல்டாக நம்ம எடுக்கிற முடிவை தெளிவாக எடுத்து எந்த சூழ்நிலையும் நம்மளால் முடியாதுன்னு முடங்கி உட்காரக்கூடாது. நம்ம போராடி நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு வரணும். மகளிர் தினத்தையொட்டி சேலத்தில் நடைபெற்ற மகிழ்வோட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்ட தடகள சங்கம் மற்றும் மகளிர் அமைப்புகள் இணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை மகளிர் நலனை முன்னிறுத்தி கொண்டாடினர். மகளிர் மகிழ்வோட்டம் என்ற பொருண்மையில் அம்மாப்பேட்டை குமரகிரி ஏரி பூங்காவில் திரண்ட மகளிர் ஜும்பா நடனம், யோகாசனம் மற்றும் ஆரோக்கிய நடைப்பயணத்தை மேற்கொண்டனர். குடும்பத்தினர் நலனுக்காக ஓயாது உழைக்கும் மகளிர் தங்களுடைய உடல் நலனுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் கவிதா.
நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவோ அக்காவோ ஒய்ஃபோ நம்மளை கவனிச்சுக்குவாங்களே தவிர அவங்க கரெக்டான ஒரு டைமுக்கு ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு கரெக்டான எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு மெனு வச்சு சாப்பிடணும். அவங்க ஏதோ வீட்டில் மிச்சமாக இருந்து சாப்பிட்ருவாங்க. இப்படி தான் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ்லேயே போய்கிட்டு இருக்கு அவங்களோட லைஃப். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் விமன் அதை அவங்க கொஞ்சம் மாற்றிக்கணும். பிகாஸ் நம்ம ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கிறதும் நம்மளோட ஃபேமிலிக்காக தான் அப்படிங்கிற உணர்ந்து அவங்களோட ஆரோக்கியத்தை பேணணும் அப்படிங்கிறது எங்கள் அனைவரோட ஆசையாகவும் இருக்கு. வயது வித்தியாசமின்றி நடத்தப்பட்ட மகளிர் மகிழ்வோட்டம் நிகழ்வில் ஏராளமான மகளிர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மகளிர் நலன் பேணப்படும் போது அது அவர்களை மட்டுமன்றி குடும்பத்தின் நலனையும் ஒரு சேர உயர்த்துகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. மத்திய அரசின் உதவியால் அமெரிக்காவிற்கு முதல் முறையாக ஏற்றுமதியாகும் சேலம் ஜவ்வரிசி குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் உற்பத்தியாளர்களுக்கு கிடங்கு வசதி மற்றும் சந்தைப்படுத்துதலை உருவாக்கிடும் வகையில் சேலத்தில் ஸ்டார்ச் மற்றும் சேக உற்பத்தியாளர்கள் சேவை தொழில் கூட்டுறவு சங்கம் தமிழக அரசின் தொழில் வணிகத்துறையின் கீழ் இயங்கி வருகிறது. சேகோ சர்வ் என நாடு முழுவதும் அறியப்படும் இந்நிறுவனத்தின் வாயிலாக சேலம், நாமக்கல், ஈரோடு, தருமபுரி, திருச்சி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் பயனடைந்து வருகின்றனர். இடைத்தரகர் தொல்லையின்றி ஜவ்வரிசி உற்பத்தியாளர்களுக்கு நல்ல விலை கிடைப்பதை உறுதி செய்யும் சேகோசர் நிறுவனம் ரசாயன கலப்பற்ற ஜவ்வரிசி பொதுமக்களுக்கு கிடைப்பதையும் உறுதி செய்து வருகிறது. உண்ணா நோன்பின் போது எடுத்துக்கொள்ளப்படும் உணவாகவும் மற்றும் குழந்தைகளுக்கான உணவாகவும் பெரும்பாலான மாநிலங்களில் பயன்படுத்தப்படுவதால் மத்திய அரசு ஜவ்வரிசிக்கு கலால் தீர்வையிலிருந்து விலக்களித்துள்ளது. பாரம்பரியமிக்க ஜவ்வரிசிக்கு சேலம் சேகோ என்ற பெயரில் புவிசார் குறியீடும் பெறப்பட்டுள்ளது. இதன் மூலம் சேலம் ஜவ்வரிசிக்கு உரிய அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை சேலம் சேகோ சர்வ் நிறுவனம் தொடங்கியுள்ளது. மத்திய அரசின் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து முதல் முறையாக கடந்த மாதம் கனடா நாட்டிற்கு சேலம் ஜவ்வரிசி அனுப்பப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சேகோ பொருட்களை மையப்படுத்தி சேலத்தில் நடத்தப்பட்ட வாங்குவோர் விற்போர் சந்திப்பு கூட்டத்தில் ரசாயன கலப்பற்ற ஜவ்வரிசியை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். ரசாயன கலப்பற்ற மற்றும் புவிசார் குறியீடு பெற்றுள்ள உணவுப் பொருட்களுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் சேலம் ஜவ்வரிசிக்கு உலக சந்தையில் நல்ல வரவேற்பு இருப்பதாக கூறுகிறார் சேலம் சேகோ சர்வ் நிறுவனத்தின் செயலாட்சியர் கீர்த்தி பிரியதர்ஷினி. ஜிஏ டேக் ப்ராடக்ட் ஜிஏ டேக் இருக்கான்னு பார்த்து வாங்குறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எங்களோட ப்ராடக்ட்க்கு அதிகமான தொகை செலுத்தி அவங்க வாங்குவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ல பண்றப்போ எங்களுக்கான அந்த ஐடென்டிட்டியை நாங்கள் தக்க வச்சுக்க முடியும். அதே போல கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கு மக்கள் மத்தியில் பயங்கரமான பாப்புலாரிட்டி அண்ட் அவேர்னஸ் இருக்கு. ஹெல்த் கன்சர்ன்ஸ் அதிகமாகி வர இந்த காலகட்டத்தில் ஆர்கானிக் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மக்கள் அதிகமாக விரும்புறதுனால ஸோ இதுவுமே எக்ஸ்போர்ட் பண்றப்போ மக்கள் இதுக்கு அதிகமான வரவேற்பு அளிப்பாங்க அப்படிங்கிறது எங்க நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் சேகோ பொருட்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட இந்நிகழ்வில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏற்றுமதியாளர்கள் கலந்து கொண்டதாக கூறுகிறார் அதன் நிர்வாக இயக்குனர் அழகு சுந்தரம். இந்த கூட்டத்தின் மூலம் சுமார் 120 விற்பனை செய்வோரும் சுமார் 40 வாங்குவோரும் பயனடைவார்கள். என்னுடைய கெஸ் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-70 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரங்கள் என்று ஆகும். அரசின் முயற்சியால் ஜவ்வரிசியை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாக மகிழ்வுடன் கூறுகிறார் தொழில் முனைவோர் கோபிநாத். இப்போ யூஎஸ்க்கு போகுதுங்க, அதே மாதிரி யூகேக்கு எங்களுக்கு நாங்கள் ரைஸ்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அதனால் அந்த பையர்ட்டையும் பேசிகிட்டு இருக்கோம். என்னுடைய ஃபீட்பேக் வச்சு இல்லை அவங்களுக்கு ஒரு ட்ரையல் சாம்பிள் ஒரு 500 கிலோன்றது ஈஸியாக பண்ணக்கூடிய விஷயம். அப்படியே அந்த நம்ம முயற்சி எடுத்து யூகே ஃப்ரான்ஸுக்கும் இருக்காங்க, ஆஸ்திரேலியாலையும் பேசலாம். தொடர்ச்சியாக கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அரசு சேவைகளை எளிதாக கொண்டு சேர்க்க 5 லட்சத்திற்கும் அதிகமான பொது சேவை மையங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாரத் நெட் திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள 2 லட்சத்திற்கும் அதிகமான கிராம பஞ்சாயத்துகளில் அதிவேக இணையதள சேவை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக நாடு முழுவதும் 5 லட்சத்திற்கும் அதிகமான 5G தொலைத்தொடர்பு கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. கிராமப்புற பகுதிகளில் மத்திய அரசின் டிஜிட்டல் எழுத்தறிவு திட்டமான பிரதான் மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சாக்ஷரதா அபியான் மூலம் 6 கோடிக்கும் அதிகமானோருக்கு டிஜிட்டல் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. கிராமப்புறங்களில் டிஜிட்டல் இணைப்பை மேம்படுத்தும் நோக்கில் 4 லட்சத்திற்கும் அதிகமான PM வாணி வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகள் மூலம் மலிவான இணைய சேவைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.